ஒரு வானொலியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு ஸ்பூன் போடணும். கடுகு வெடிச்சோடனே கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கணும். போட்டுட்டு கருவேப்பிலை வரமிளகாய் எல்லாம் போட்டுக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், பச்சரிசி, கடலைப்பருப்பு அதெல்லாம் ஊற்றிட்டு இதில் குடிச்ச மோர் ஊற்றிட்டாங்க. மோர் ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். கொதித்து வந்துன்னா பச்சை வாசம் போனால் இறக்கி வைக்கணும். அப்போ சுவையான மோர் குழம்பு ரெடி.